எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு ஆண் ஜாதகம். இவருக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும், இவருக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்பதை பற்றி இந்த ஜாதகத்தில் பார்ப்போம். இவர் 28/11/1994 ஆண்டு பிறந்துள்ளார். இரவு 9:30 மணிக்கு பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் 1ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் கடக லக்கணம். 2இல் செவ்வாய், 3இல் சந்திரன், 4இல் ராகு சுக்கிரன், 5இல் புதன் குரு சூரியன், 8இல் சனி, 10இல் கேது. இது இவருடைய ஜாதகத்தினுடைய கிரக நிலையாகும். இவருக்கு பிறக்கும் பொழுது சந்திர திசை 8 வருடம் 2 மாதம் 2 நாட்கள் ஆகும். அடுத்தது வந்தது செவ்வாய் திசை ஒரு 7 வருடம். அதன் பிறகு 18 வருடம் ராகு தசை. 33 வயது வரைக்கும் இவருக்கு ராகு தசை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இவருக்கு வயது 31 வயது 7 மாதம் 6 நாட்கள் ஆகிறது. 32வது வயது நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு 32 வயது வரைக்கும் திருமணம் ஆகாததற்கான காரணம், லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள். லக்கணத்திற்கு 8இல் சனி குடும்பஸ்தானத்தை பார்க்கிறது. 2இல் செவ்வாய் 8இல் சனி லக்கணத்திற்கு. ராசிக்கு ராகு கேது அமைப்பு. சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். லக்னாதிபதி தேய்பிரையை நோக்கி போய்கொண்டிருக்கிற சந்திரனுடைய அமைப்பாகும். இதேபோல் ராசிக்கு 5ஆம் இடம் எந்த விதமான பாவ தொடர்பும் இல்லை. ராசிக்கு 5ஆம் அதிபதி 8இல் மறைந்திருக்கிறார். செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறார். லக்கணத்துக்கு 5ஆம் இடம் சனியால் பார்க்கப்படுகிறது. 5ஆம் இடம் சனியால் பார்க்கப்பட்டு செவ்வாயாலும் பார்க்கப்படுகிறது. லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் சனியால் பார்க்கப்படுகிறார். இதுபோல் இருப்பதால் ராசி லக்கணத்துக்கு 2, 7, 8 புத்திரபாகியஸ்தானம் 5ஆம் இடம். இதுபோல் எல்லாம் சனி செவ்வாய் ராகு கேது அமாவாசை சந்திரன் இவர்களால் பாதிக்கப்படும் பொழுது திருமணம் தாமதமாக நடைபெறும். இவருக்கு 32 வயது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது தசப்பு நடக்கின்ற தசா புத்தி, ராகு தசை சந்திர புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. ராகு தசை சந்திர புத்தியில் இவருக்கு திருமணத்தை கொடுக்கும். லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் அதிபதி 8இல் மறைந்து செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறார். இதனால் திருமணம் தாமதமாகிறது. ராகு தசை சுக்கிரனுடைய வீட்டில் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பதால் ராகு தசை இவருக்கு திருமணத்தை கொடுக்கும். அந்த தசையில் எந்த புத்தியில் திருமணத்தை தர வேண்டும் என்றால், லக்னாதிபதி புத்தி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் 3, 7, 11 காம திரிகோண வீடாகிய 3ஆம் இடத்தில் லக்னாதிபதி அமைந்திருப்பதால் இவருக்கு அதனுடைய ராகு தசை சந்திர புத்தியில் இவருக்கு திருமணம் நடக்கும். அடுத்து வரக்கூடிய சந்திர புத்தி முடிந்து செவ்வாய் புத்தி 5ஆம் அதிபதி புத்தி. 5ஆம் அதிபதி புத்தியில் இவர் தகப்பனார் ஆக வேண்டும், அதாவது குழந்தை பாக்கியம் இவருக்கு கிடைக்க வேண்டும். அதனுடைய அடிப்படையில் சந்திர புத்தியில் திருமணம் நடந்து செவ்வாய் புத்தியில் இவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறப்பதற்கான அமைப்பு இருக்கிறது. அடுத்தது பெண் குழந்தை. 2 குழந்தையுமே இவர்களுக்கு உண்டு. முதலில் செவ்வாய் அதிபதி 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு அந்த இடத்தில் சூரியன் இருந்து குரு அமர்ந்திருப்பதால் இவருக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும் என்ற அமைப்பில் இவருடைய ஜாதகம் இருக்கிறது. இதுபோல் கிரக நிலை பாவகிரகங்களுடைய தொடர்பு இருந்தால் திருமணம் தாமதமாக தான் நடைபெறும். 33 வயது 31 வயது அந்த தசாபுத்தியின் அடிப்படையில் அவருக்கு திருமணம் நடக்கும். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு சோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட பலன்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம்.